இன்றைய தலைப்பு செய்திகள். கரூரில் முதல்வர் மு க ஸ்டாலின் தேர்தல் பரப்புரை. முக்கிய அம்சங்கள். தமிழகத்தில் தேர்தல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் அவர்கள் கரூர் மாவட்டத்தில் இன்று தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டுள்ளார். கரூரில் ஸ்டாலின் கர்ஜனை என வர்ணிக்கப்படும் இந்த பொதுக்கூட்டத்தில் அவர் ஆற்றிய உரையின் முக்கிய தொகுப்புகளை இப்பொழுது விரிவாக பார்க்கலாம். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பகுதியில் நடைபெற்ற பிரமாண்ட பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த காலங்களில் அதிமுக அரசு கரூருக்கு செய்த துரோகங்களையும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்பகுதிக்கு கொண்டு வரப்பட்ட வளர்ச்சி திட்டங்களையும் ஒப்பிட்டு பேசினார். முக்கியமாக காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள தடுப்பணைகள் மற்றும் விவசாயிகளுக்கான இலவச மின்சார திட்டங்கள் குறித்து அவர் விரிவாக விளக்கினார். சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் என்ற கலைஞரின் தாரக மந்திரத்தின்படி கரூரின் நெசவு தொழில் மற்றும் கொசுவலை உற்பத்தி தொழிலுக்கு தேவையான சலுகைகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக அவர் உறுதியளித்தார். தொடர்ந்து மத்திய அரசையும் கடுமையாக சாடி பேசிய முதல்வர் தமிழகத்துக்கு வரவேண்டிய நிதி பங்கீட்டை மத்திய பாஜக அரசு முறையாக வழங்கவில்லை என்று குற்றம் சாட்டினார். நாங்கள் கேட்பது பிச்சை அல்ல, எங்களுடைய உரிமை என ஆவேசமாக முழங்கிய அவர் நீட் தேர்வு ரத்து மற்றும் மாநில உரிமைகள் மீட்பு ஆகியவற்றில் திமுகவின் நிலைப்பாடு மாறாது என்பதை மீண்டும் தெளிவுபடுத்தினார். மேலும் கரூரில் நிலவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலங்கள் மற்றும் புதிய சாலை திட்டங்கள் விரைவில் பயன்பாட்டுக்கு வரும் என்றும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை உருவாக்க சிப்காட் வளாகங்கள் நவீனப்படுத்தப்படும் என்றும் அவர் பேசினார். இந்த பரப்புரையின் போது திமுக கூட்டணி வேட்பாளரை அறிமுகம் செய்து வைத்த முதல்வர் இந்த தேர்தல் என்பது வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தல் மட்டுமல்ல, இது தமிழகத்தின் சுய மரியாதையை காப்பாற்றுவதற்கான போர் என்று தொண்டர்களிடையே உற்சாகத்தை பாய்ச்சினார். பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம் மற்றும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் ஆகியவை கரூரில் உள்ள லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு பெரும் உதவியாக இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் வரும் தேர்தலிலும் மக்கள் திமுக கூட்டணிக்கு முழு ஆதரவு அளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னிலையில் நடைபெற்ற இந்த பரப்புரை கரூர் மாவட்ட அரசியல் களத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் இந்த பேச்சால் திமுக தொண்டர்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளனர். தொடர்ந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் புயல் வேக பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார். இதுபோன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள நமது ஜன்னா டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.